சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். எல்லாருக்குமே அவரை வந்து ஒரு ஆக்டர் அப்படிதான் தெரியுது. பட் ஹி இஸ் ஆக்சுவலி a டைரக்டர். அதுக்கப்புறம் அது மாறிடுச்சா அப்படின்னு தெரியல. அது வந்து ஒரு தேவைக்காக தான் நடிக்க வந்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரே வந்து ஷைன்னு சொல்லிக்கிறாரு. அவர் வந்து ஆனால் ஷைலாம் கிடையாது. ஏன்னா அவரால் ஸ்டேஜில் வந்து மிமிக்ரி பண்ண முடிஞ்சது. வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபினான்ஷியலாக அவங்க ஃபேமிலி சைடு எப்படி? நான் கேள்விப்பட்டிருக்கேன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான். டைரக்ஷன் போகாமல் ஆக்டிங் வந்ததும் மேபி அது ஒரு ரீசனாக இருக்கு. 7 months முன்னாடி அவரோட ஒரு கிளாஸ்மேட் கிட்ட பேசியிருக்காரு. அந்த கிளாஸ்மேட் வந்து கனடாவில் இருக்காரு. அவர்கிட்ட பேசி தான் கொஞ்சம் மணி ப்ராப்ளம் எதுவும் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கிற மாதிரி நியூஸ் வந்து? அது குர்கான் தான் சொல்லுங்கள். குர்கான்றது எங்கே? ஹரியானா. அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்ரீக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாருன்னு ட்ரை பண்ணி. ஆதிசிமணியர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சமீபத்தில் இன்ஸ்டாகிராம்லையும் சோஷியல் மீடியாலையும் பார்த்துட்டு வந்திருப்போம். ஆக்டர் ஸ்ரீ எங்கே இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்காக அவரோட காலேஜ் மேட்னு சொல்லலாம், நம்ம கூட வந்து தினேஷ் மகாதேவன் அவர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு பிரதர். ஸ்ரீ பார்க்கும்போது சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் பார்க்கும்போது நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஸ்ரீ எப்படி பழக்கம், எங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சிங்க 2 பேரும்? ஓகே, ஸோ இது வந்து அவர் வந்து காலேஜில் வந்து 2005 பேட்ச்சு. ஓகே. நான் வந்து +2 முடிச்சுட்டு ஒரு வருஷம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். அப்போது வந்து 2006 நான் அவரோட ஜூனியர். ஸோ இப்போ வந்து அவர் காலேஜில் வந்து ஆல்ரெடி ஹி வாஸ் லைக் அ பாலிமேத். அவருக்கு வந்து எல்லாமே வரும். அவருக்கு வந்து ஆக்சுவலாக அவருக்கு நல்லா படிப்பார். ஸோ அவர் தான் நல்ல மார்க்ஸ் எல்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் லைக் அவருக்கு இப்போ ரைட்டிங்கும் வருது. அண்ட் ட்ராயிங் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இயரில் ட்ராயிங் இருக்கும். ஸோ அதுவும் நல்லா பண்ணுவார். செகண்ட் இயரில் வந்து கிராஃபிக் டிசைனிங் இருக்கும். ஸோ அதுவும் நல்லா பண்ணுவார். அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ இன்டு மிமிக்ரி. ஸோ மிமிக்ரியும் நல்லா பண்ணிட்டு இருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து 2007 தான் வந்து கரெக்டாக கலக்க போவது யாரும் கனா காணும் காலங்கள் 2மே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அப்போ வந்து அவரோட அட்டெண்டன்ஸ்லாம் வந்து குறைஞ்சிது. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் லைக் பை எவ்ரி ஒன். எல்லாருக்குமே வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, சில ஸ்டாஃப்லாம் வந்து அவரோட பேர் மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி பிடிக்கும். ஸோ ஹி வாஸ் லைக் ஒரு ப்ராடிஜி அந்த மாதிரி தான் இருந்தார். ஹி வாஸ் லைக் ஒரு எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து இவர் ரொம்ப நல்லா வந்துடுவார் அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ வந்து எல்லாருக்குமே அவரை வந்து ஒரு ஆக்டர் அப்படி தான் தெரியுது. பட் ஹி இஸ் ஆக்சுவலி a டைரக்டர் அட் ஹார்ட். ஒரு ஹி வாண்டட் டு பி a ஃபில்ம் மேக்கர். அதுக்கப்புறம் அது மாறிடுச்சா அப்படின்னு தெரியல. பட் அது வந்து ஒரு தேவைக்காக தான் நடிக்க வந்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது மேபி ஒரு பண தேவைக்காகவோ அந்த மாதிரி ஏதாவது நடிக்க வந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஹி இஸ் ஆக்சுவலி a டைரக்டர் அட் ஹார்ட். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் படத்தை பற்றி, அவரோட ஐடியாஸ், அவர்கிட்ட இருக்கிற கதைகள் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு ஃப்ரண்ட்லைன் டைரக்டராக இருப்பார். இன்றைக்கி ஒரு லோகேஷ் கனகராஜ் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதாவது இவர் இப்படி வந்துருவார் அப்படின்னு நல்லா தெரியும். இவர் இப்படி தான், இவர் இந்த மாதிரி தான் இருப்பார், இவர் இந்த மாதிரி தான் வரப்போகிறார் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அதாவது நம்ம என்ன சொல்கிறது, ஒரு இப்போது ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இந்த ஸ்டாக் நல்லா வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விராட் கோலி சின்ன வயசில் வந்து எப்படி அந்த மாதிரி ஒரு ப்ராடிஜியா அந்த மாதிரி வந்து இவர் நல்லா வந்துருவார் அப்படிங்கிறது தான் நம்ம ஆக்சுவலாக நம்மளோட நம்பிக்கை அப்படி தான் இருக்கும். ஓகே, இவர் நல்லா வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மணிகண்டன் இருக்கார் இல்லையா? ஸோ அவரை மாதிரி 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் கேபிஒய் பண்ணாங்க. எனக்கு ஆக்சுவலாக சில விஸ்பர்ஸ் நான் கேட்டிருக்கேன், மணிகண்டன் பற்றி சம்டைம்ஸ் பேசிப்போம் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஹி வாஸ் லைக் மணிகண்டன் அந்த மாதிரி தான் இருந்தார். அவருக்கு எப்படி எல்லாமே வருதோ, ஒரு ரைட்டிங் அந்த மாதிரி எல்லாமே வருது, ஆக்டிங் எல்லாம் வருதுல. ஸோ அந்த மாதிரி இவருக்கும் எல்லாமே வரும். ஸோ அப்படி தான் இருந்தார், நல்லா வந்துருவார். இவர் வந்து இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நினச்சி
இப்போ பார்த்தோன்னா ஹி would have been லைக் மணிகண்டன் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகே. ஸோ அதுதான் இப்போ பார்த்தோன்னா இது ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது, இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு. அந்த டைம்ல நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அப்பவும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இருந்தாரா? ஆமாம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். ஓகே. அப்போ வந்து நாங்கள் ஆக்சுவலி டிபார்ட்மெண்ட்டில் ஸ்க்ரீன் பண்ணோம். அது வந்து ஒரு பார்க்க புதுப்பேட்டை லுக் அண்ட் ஃபீலில் இருந்தது. ஓகே. நிறைய அறிவாளெலாம் இருந்தது. கொஞ்சம் ஆக்சுவலாக கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ சில பசங்க ஏஜ்டாக கொஞ்சம் ஸ்லைட்லி ஏஜ்டாக தெரிவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பசங்க அவங்க வந்து ஒரு நல்ல கேரக்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்து அது ஒரு நல்ல எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு ஸ்டேஜிங் நல்லா இருந்தது, ஒரு மேக்கப் எல்லாமே அந்த மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாரு. அது ரொம்ப ஒரு அப்படியே ஒரு டாக் ஆஃப் தி காலேஜாக இருந்தது அந்த டைமில். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம். சில ஃப்ரேம்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நல்ல பேர் கூட வச்சிருந்தார், பேர் மறந்துட்டேன், பேர் ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி he want to be a filmmaker, right? அஃப்கோர்ஸ் அதுதான் எல்லாருக்குமே இப்போ எல்லாருமே ஆக்டர் பார்த்து எல்லாரும் ஆக்டர் சொல்கிறாங்க. என்னால் அப்படி ஏற்றுக்க முடியல. பிகாஸ் he is a filmmaker. அவர் நல்லா பண்ணுறாரு, நல்லா வந்து நடிக்கிறாரு அப்படின்றதுக்கு காரணமே வந்து அவருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர்னால தான். ஸோ அவருக்கு அந்த கிராஃப்ட் வந்து தெரியறதுனால தான் அவர் வந்து நல்லா நடிக்கிறாரு. ஸோ ஆனால் அவர் ஒரு ஃபில்ம் மேக்கர் தான். ஓகே. ரீசெண்ட் டைமில் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். உங்களுக்குலாம் எவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு? ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணீங்களா? அதுதான் ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா அதாவது ஒருத்தர் வந்து நம்ம நல்லா வந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு இவங்க நல்லா வந்துருவாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தர் நினைப்போம் இல்லையா? அது வந்து நல்லா இருந்ததுன்னா ஓகே. ஸோ நமக்கு வந்து அது இந்த வேர்ல்ட் வியூ வந்து நமக்கு ஓகே, ஸோ நல்லா வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். இது வந்து ரொம்பவே ஒரு வருத்தமான விஷயம் தான் இந்த மாதிரி இருக்கிறது. இது ஒரு ஃபேஸ் ஆக்சுவலாக வந்து மூவிஸ் பொறுத்த வரைக்கும், மூவி இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஹை ஸ்டேக்ஸ் கேம்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பெரிய ஸ்டார்ஸ் வந்து இந்த நிலைமைக்கு போய் வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபேஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அதான் இது வந்து இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரு சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே. எங்கே இருக்காருன்னு இப்போ ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரிச்சிங்களா? ரீச் அவுட் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன சொன்னார்? எங்கே இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏதாவது? ஆக்சுவலாக வந்து 7 months முன்னாடி அவரோட ஒரு கிளாஸ்மேட் கிட்ட பேசியிருக்காரு. அந்த கிளாஸ்மேட் வந்து கனடாவில் இருக்காரு. ஓகே. அவர்கிட்ட பேசி அதான் கொஞ்சம் மணி ப்ராப்ளம் எதுவும் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இவருக்கு வந்து எனக்கு நான் என்ன தெரிஞ்சது அப்படின்னா இவர் கிராஃபிக் டிசைனிங் நல்லா வரும். ஸோ அவர்கிட்ட வந்து அவர் கிராஃபிக் டிசைனிங் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட கேட்டிருக்காரு எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீ வந்து அவர்கிட்ட ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருந்தா, ஏன்னா அவரும் தான் பண்ணுறாரு. ஓகே. ஸோ இவருக்கும் அது நல்லா வரும். ஸோ அதை கேட்டு கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்னார் நேற்று, அவர் அப்படி தான் சொன்னார். ஓகே. கால் பண்ணீங்களா ஸ்ரீக்கு? நீங்கள் கால் பண்ணி பர்சனலாக கால் பண்ண ட்ரை பண்ணீங்களா? அது அட்டன் பண்ணல. ஓகே. எவ்வளோ தடவை ட்ரை பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு காலைல வரைக்கும் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக வந்து இப்போ ட்ரூ காலரில் பார்த்தோன்னா சைலண்டில் இருக்குது. ஓகே. ஆனால் லாஸ்ட் சீன் எஸ்டர்டேன்னு வருது. சைலண்டில் இருக்கு, ஆனால் அவர் அட்டன் பண்ணவே இல்லை, யாருமே அட்டன் பண்ணல. ஓகே. சரி, நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்ரீக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு என்னன்னு ட்ரை பண்ணலாம். person you're calling is not answering. Please try later. அவர் க்ளோஸ் ட்ரூ காலரில் பார்த்துடலாம் என்ன இருக்காரான்னு. சைலண்ட் லாஸ்ட் சீன் எஸ்டர்டே தான் வருது. ஸோ லாஸ்ட் சீன் எஸ்டர்டே அப்படின்னா மேபி அவர் வந்து ஃபோன் ஆக்சுவலாக யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஏன்னா எஸ்டர்டேன்னு வரும்போது ஃபோன் அவர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகே. அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் இருக்குல்ல, அவர் மேட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் இருக்கும்ல, அவங்ககிட்ட பேசும்போது எதாவது சொன்னாங்களா? மேபி அவங்களுக்கு கூட கால் பண்ணி நம்ம பேசலாமா, ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி? ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக இப்போ அவருக்கு கனடாவில் அவருக்கு 2 to 3 AM அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே.
ஸோ அவர் தான் நேற்று பேசினது. ஓகே அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி 7 months முன்னாடி கால் பண்ணார் அப்படின்னு, அந்த இருகப்பற்று இஷ்யூ அந்த டைமில் கால் பண்ணார் அப்படின்னு அவர் தான் சொன்னார். ஓகே. வேற யாராச்சும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரொம்ப க்ளோஸாக இருக்க சர்க்கிள், அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நீங்கள் பேசுனீங்களா அவங்ககிட்ட, என்ன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி? ஒரே ஒரு கசின் மட்டும்தான் பேசினாங்க. அதுவும் அவங்களோட மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ணேன். அவங்க வந்து அதான் என் பேரண்ட்ஸ்க்கே வந்து இது பண்ணல, அதான் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க தான் வந்து இந்த சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்ல இருந்து அவர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் அது ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் குர்கான்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க தான் சொன்னாங்க. இப்போ எக்ஸாக்டா எங்க இருக்கிற மாதிரி நியூஸ் வந்து? அது குர்கான் தான் சொல்லுவேன். குர்கான்றது எங்க, மலேசியால? இல்ல ஹரியானா. ஹரியானா. ஓகே. இப்போ இந்த மாதிரி இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல இந்த மாதிரி மென்டல் டிசார்டர்ன்ற ப்ராப்ளம் இருந்துச்சு, சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு நம்ம சொல்லியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை ஆக்சுவலா? ஆக்சுவலாக காலேஜில் இருந்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து அவர் எப்படி இருப்பாருன்னா ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அவரோட ஐடியாஸ்லாம் கேட்டிங்கன்னா ஒரு டைரக்டராக, அப்போ ஒரு ஆக்டர் கிடையாது, ஸோ டைரக்டராக ஒரு ஐடியாஸ்லாம் கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு பெரிய டைரக்டர்ஸ் படம்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவரோட ஐடியாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தார். அது வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருக்கும், ரொம்ப ஒரு கோஹரன்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா அவர் என்ன வார்த்தை என்ன கேப்ஷன் போடுறாருன்னே புரிய மாட்டேங்குது. அது இங்கிலீஷா என்னன்னே தெரியல இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து, ஆனால் ஆக்சுவலாக வந்து அப்போலாம் ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபிலோசாஃபிக்கலி கரெக்டாக இருப்பார். அவருக்கு அந்த ஒரு எதுவுமே வந்து நமக்கு அந்த மாதிரி தெரியாது, ஒரு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தெரியாது. பட் உள்ள ஏதோ இட்ஸ் லைக் சம்திங் இஸ் நோயிங் அவே அட் ஹிம், அந்த மாதிரி வந்து உள்ள ஒரு மாதிரி ஏதோ ஒரு ப்ரூடிங்காக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பேசுறது எல்லாமே ரொம்ப யார்கிட்ட எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ கரெக்டாக சக்சிங்டாக அந்த ஒரு மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கரெக்டாக பேசுவார். இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ நான் நிறைய ப்ரோன்னு கூப்பிட்றோம். பட் ஏர்லி 2000 டைம்ல மச்சி தான் அந்த மாதிரிதான் அப்படிதான் கூப்பிட்டுக்குவோம். அப்போ வந்து என்னன்னா, அப்போ பேசுறது இப்போ நீங்க உங்க காலேஜ் மேட் இருக்காங்க, ஒரு கேஷுவலா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தான் பேசுவார். அது வந்து ரொம்ப அதான் ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆனா அது இந்த மாதிரி எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எதுவும் தெரியாது. பட் ஆன் த சர்ஃபேஸ் பார்த்தா அப்படி தெரியாது. பட் ஓரளவுக்கு எனக்கு என்ன தோணும்னா, ஏதோ கொஞ்சம் ஒரு ஹீஸ் ட்ரபிள்டுனா தப்பா, அதாவது இந்த இது வர மாதிரி கிடையாது. இப்போ ஒரு எக்ஸிஸ்டென்ஷியலா ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் லைஃப்லயே, ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு அவங்க திங்கிங்ல ஒரு இது இருக்கும், ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஆனால் இப்போ நிறைய பேர் ஷைன்னு நினைக்கிறாங்களா? ஸோ ஷை வந்து அவ்வளோ ஷைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து அவரே வந்து ஷைன்னு சொல்லிக்கிறாரு. அவர் வந்து இப்போ ஒரு விஷயம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சில ஹெசிடேஷன் இருக்கலாம், இது நல்லா வருமா அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மேட்டிவ் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த சில கன்சர்ன் இருக்கும்ல, அதுதான் அவர் அப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஷைலாம் கிடையாது. ஏன்னா அவரால் ஸ்டேஜில் வந்து மிமிக்ரி பண்ண முடிஞ்சது, வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் எங்கள் பேட்ச் வர வரைக்கும் அது பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்த பேட்ச் நாங்கள் அதை பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து அவர் கேபிஒய்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்போ வந்து அவருக்கு அந்த மாதிரி ஷையாலாம் அப்படிலாம் எனக்கு தெரியல, அவர் அப்படி ஃபீல் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. பட் ஷை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நல்லா பண்ணுவார், அந்த மிமிக்ரி நல்லா பண்ணுவார். அண்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுவார். ட்ரிங்க்ஸ், ஸ்மோக் பண்ணுற விஷயங்கள் காலேஜ் டைமில் அவருக்கு இருந்துச்சா? இது வந்து ரொம்ப தெரியாது. ஆக்சுவலாக என்னன்னா, ஸ்மோக் பண்ணுவார் அப்படின்னு யாரோ சொல்லி கேட்டிருக்கேன் காலேஜ் டைமில். ஸோ அப்போ வந்து இப்போ நான் பண்ணலனாலும் ஐ யூஸ் டு ஸ்மோக் அஸ் வெல். ஸோ அது வந்து ஜென்ரலாக நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஹேபிட்டா ஒரு அடிக்ஷனா அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லை, தெரியல. இதுவும் வந்து நான் காதா கேட்டது தான். ஸோ இதுவும் எனக்கு சரியா அப்படின்லாம் தெரியாது. மேபி ஒரு டீடோட்டலராக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அவர்கிட்ட என்னன்னா, எப்போவுமே வந்து கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பார். எப்பவுமே வந்து பேசுறது நல்லா இருக்கும், நல்லா வந்து இந்த ஐடியாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார். ஸோ இப்போ மச்சின் கூப்பிட்றா அப்படி தான் பேசுவார். ஆனால் வந்து அவருக்கு பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ்மேட் இருக்காங்கன்னா இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது, இவருக்கு யார் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பார்.
வீடியோஸ்ல பார்க்கும்போது எல்லாரும் சொல்ற விஷயம் ட்ரக் யூஸ் பண்றாரு, டொபாக்கோ யூஸ் பண்றாரு, இந்த மாதிரி விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு. மேபி இது பாசிபிள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் விசாரிச்ச வரைக்கும்? இல்லை, இது வந்து என்னன்னா, ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னாலே கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்ணி எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இப்போ ஒரு 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 ஆளுமையாக ஒரு பர்சனாலிட்டியாக அப்படி பார்க்கும்போது அவ்வளோ டேலண்டடான ஒரு ஆள், ஸோ நல்ல ஒரு வந்திருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஆக்சுவலாகவே லைஃப்லேயே ஒரு ஒரு ஃபிலசாஃபிக்கலாகவே அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாகவே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஜென்ரலாக இருக்கும். சில விஷயம் இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா சக்ஸஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ சில விஷயம் ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக தெரியும். நம்ம வந்து திரும்ப போய் ஏன் நம்ம ஒரு நாள் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏன் ஒரு நாள் வந்து நம்ம வெட்டியாக இருக்கக்கூடாது, இப்படிலாம் கூட தோண வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்காருன்னா, இப்போ ஒரு கோஹரன்ஸ் இல்லை அவரோட கேப்ஷன்லாம், அவரோட வீடியோஸில் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு மனநல பாதிப்பு வந்தாலும் அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கு வந்து இதுதான் அதை பண்ணணும், ஒரு ட்ரக் அப்படிங்கிறது தான் பண்ணணும், ஒரு ஸ்டிக்மடைஸ் பண்ணிடுறாங்க. இதனால தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இருக்குமா இருக்கணும் இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் அதான் அந்த என்னன்னா, ஒரு இப்போ ஒருத்தரை காமிச்சு இவரை வந்து இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா அவரை பார்த்து நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இவருக்கு அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆனால் அதான் இந்த மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டாலே இந்த மாதிரியான ஒரு ஒரு கோஹரன்ஸ் இல்லாமல் பேசுறது, இந்த திடீர்னு பாட்டு பாடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். ஆக்சுவலாக வந்து சின்ன தம்பியில் நடித்த ஒரு ஆக்டர் இருப்பார், அண்ணன் கேரக்டரில் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதுக்கப்புறம் இது ஒரு 20 years முன்னாடி சன் டிவியில் வந்தது, நியூஸில் வந்தது. ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப தாடியெல்லாம் வளர்த்துட்டு இப்போ இவர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்து, அண்டு அவர் வந்து இந்த மாதிரி ஏதோ அவர் பாட்டு பாடி காமிக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே. ஸோ அதான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாலே அப்படி வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. காலேஜ் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கும், நிறைய பேசுனீங்க. லவ் பண்ணாரா அந்த அந்த டைமில் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவருக்கு இருந்தானா, எந்த மாதிரி இருந்தா? இல்லை, அவர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டு. ஆக்சுவலாக வந்து எப்படின்னா, கெரியர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தார். இப்போது என்ன சொல்கிறது, நாங்களே வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி ஆம்பிஷனோட தான் இருந்தோம். ஸோ நான் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். பட் அவர் வந்து ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரியில் அவரால் பிரேக் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அவரோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம். அவரோட ஃபோக்கஸ்டாக இருந்தது, டெடிக்கேட்டடாக டிட்டர்மின்டாக இருந்தது தான் காரணம். அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஏதாவது பர்சனலாக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல, ஒரு லவ் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஆனால் என்னன்னா, காலேஜ் டைம் அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விசாரிக்கும் போது அந்த மாதிரி இருந்துச்சா ஏதாச்சும்? இல்லை, அதுதான் என்னன்னா, அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, இந்த லவ்வால் பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு கேரக்டராக இல்லை. கேர்ள்ஸ் வந்து நிறைய வந்து அவருக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகமாக இருந்தாங்க. ஆக்சுவலாக இருக்கிறதுலேயே டாப் டியர் கேர்ள்ஸ் இவங்க தான் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களாம் ஒரு மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க, ஸ்ரீ மேலே. ஸோ அப்போ வந்து என்னன்னா, கேஷுவலாக டேட் பண்ணாருங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். டேட் பண்ணியிருக்காரு கேஷுவலாக. ஆமாம், ஸோ கேஷுவலாக டேட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அது யாருங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். ஸோ கேஷுவலாக டேட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து லவ்வால் பாதிக்கப்படுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வீக்னஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரலாம். பட் வந்து இதனால அஃபெக்ட் ஆகிட்டு இதனால இவர் பாதிக்கப்படுவாருங்கிற மாதிரி வந்து அந்த டைம்ல வந்து இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தார், அவர் பிஸியாகவும் இருந்தார், கலக்க போகுது யாருலையும் கணக்கானும் காலங்களையும் பிஸியாக தான் இருந்தார். ஸோ அப்படி வந்து அந்த மாதிரி பாதிக்கப்படுற அளவுக்கு வீக்கான ஆள் கிடையாது. ஓகே. ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்ன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ரீசன்ட் டேஸில் நேற்று கூட ஒரு போஸ்ட் விட்டுருந்தாரு, இருக்கப்பட்டு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இந்த மாதிரி சில ப்ரொடக்ஷன் கம்பெனி எனக்கு வந்து பேமெண்ட் கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவர் சைட்லேருந்து அவரே ஒரு போஸ்டர்ஸ் மாதிரி விட்டுருந்தாரு. ஃபினான்ஷியலாக அவங்க ஃபேமிலி சைடு எப்படி பிரதர்? ஃபேமிலி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானா உங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எப்படி? நான் கேள்விப்பட்டிருக்கேன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தான். ஓகே. அண்ட் ஆல்சோ அவர் என்ன டைரக்ஷனுக்கு வந்து டைரக்ஷன் போகாமல் ஆக்டிங் வந்ததும் மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ ஃபினான்ஷியலாக அப்படி ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் அவங்க ஃபேமிலி பற்றிலாம் எனக்கு ரொம்ப தெரியல, அதை பற்றி நான் சொல்லக்கூடாது, தெரியாமல் சொல்லக்கூடாது. ஸோ இப்போது இந்த ஃபினான்ஷியலாக அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு டெக் ஜாப்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அது வேறு இல்லையா? ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். ஆனால் இதுவே வந்து ஒரு மீடியான்னு வரும்போது, இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் வரும்போது
ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனிங் படிச்சீங்க அப்படின்னா இப்போ ஏஐ வந்து அதை பண்ணிடுது இல்லையா. ஸோ இப்போ இது அவுடேட்டடாக இருந்தனால ஆக்சுவலாக இதில் ஒரு கிரைசிஸ் இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் வந்து மீடியா ஸ்டடீஸ் அப்படின்னு பண்ணும்போது அதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த அளவுக்கு கிடையாது, டெக் அளவுக்கு கிடையாது. டெக்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், சில பேர் ஜாப்லெஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. இப்போ இது வந்து இப்போ என்னன்னா எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற வரைக்கும் இந்த ரொம்ப ஒரு ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி கிராஃபிக் டிசைனிங் அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ் எடுக்கிறாங்க. இதில் வந்து ஓரளவு கார்பரேட்டில் போய் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் சேலரி, ஒரு ரெகுலரான ஒரு சேலரி இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஏதாவது ஒரு கிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போதைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 years 15 இயர்ஸ்க்கு முன்னாடி 20 இயர்ஸ் முன்னாடி ஃப்ரீலான்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 2010 அந்த டைமில் வந்து நிறைய ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியும். 2015-20 வரைக்குமே பண்ண முடியும். பட் இப்போ அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அவரும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட, அந்த கிளாஸ்மேட் கிட்ட வந்து கிராஃபிக் டிசைனிங் ஏதாவது இருந்தால் சொல்லுன்னு கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கான அந்த மாதிரி இப்போ இதில் ஒரு கிரைசிஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது சரியா. ஸோ அதனால ஏன்னா இப்போது விஸ்காம் பண்ணுறவங்க ஒரு பேஷனேட்டாக இருப்பாங்க, நான் இதை தான் பண்ணணுங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் அது வந்து அது இல்லாமல் போகும்போது சரி ஓகே நமக்கு இது தெரியுமே, இது நல்லா வருமே, இதை பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அந்த கிரைசிஸ் வந்து படித்த எல்லாருக்குமே இருக்குது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அந்த மாதிரி எங்களுக்கு அந்த கிரைசிஸ் வந்து இருக்குது. இதனால மனநலம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா இப்போ நான் வந்து நானே கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவரோட சில கிரைசிஸ் எனக்கும் இருக்கலாம். பட் ஆனால் வந்து நான் சில விஷயங்கள் பண்ணி இல்லை வந்து ஏதோ ஒரு என்னால் வந்து இது பண்ணிக்க முடியுது, ஒரு கேலிப்ரேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்க முடியுது. பட் இதில் இந்த ப்ராப்ளம் வந்து இந்த ஆக்சுவலாக என்னென்னா இந்த ப்ரொஃபஷன், இந்த ஃபினான்ஸ் அந்த ரீசன்னாலேயே பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆக்சுவலாக ட்ரக்ஸ் எல்லாம் தேவையில்லை, இதுவே போதும், இதனாலேயே பாதிப்பு வரலாம். ஓகே, ஹோப் வியரல் அவர் அதுலேருந்து ரெக்கவர் ஆகியிருந்தோம் நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நம்பி அடுத்த கட்டம் அவர் ட்ராவல் பண்ணணும். எங்களுக்கும் இந்த மாதிரி அவரை பார்க்கறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்புவோம் மீண்டு வருவாருன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ என்னென்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃபேஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கே இது மீன் கோலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் இருந்து திரும்பலாம் வந்திருக்காங்க. ஸோ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நீங்கள் வந்து அவெஞ்சர்ஸில் பார்க்குற ஸ்டார்ஸ் கூட சில பேர் அந்த மாதிரி, ஐ திங்க் ராபர்ட் டவுனி ஜூனியர் அந்த மாதிரிலாம் கூட வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரெஷர்ஸ்னால நடக்கிறது தான், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் இதில் வந்து இது ஒரு ஃபேஸ் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் என்னென்னா பிசைட் த மென்டல் ஹெல்த் அது மட்டும் அட்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா I think he'll make a comeback and we are hoping so. It should happen. அதுதான் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. Thank you.